அவர் இருக்கும்போதே என்னை பழக்கப்படுத்திட்டார். அவருடைய இழப்பு தான் எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பே தவிர மற்றது எல்லாமே நான் கற்றுக்கினேன். இது பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். தைரியமாக நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய கணவர் என்னுடைய படிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். அது என் வாழ்க்கையில் நிறைய பயன்களை அடைந்திருக்கிறேன். அவர் இருக்கும்போதே பேங்க்குக்கு போகிறது, ஃபிக்ஸடில் இருப்பேன். ஈவினிங் வந்தோடனே இது பண்ணேன் இதை பண்ணேன்னு அவர்கிட்ட காமிப்பேன். கரெக்டு அப்படின்வார். அதே மாதிரி பசங்க ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட அவர் ஆஃபீஸில் இருக்கிறதுனால நான் தான் பசங்களை ஸ்கூலில் சேர்ப்பேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாமே நான் தான் போய் என்ன ஏதுன்றதை கேட்பேன். பேங்க் விஷயமாக வீடு கட்டும் போதும் அதே மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் கேரேஜ் கட்டி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுனா மொத்த மெயின்டெனன்ஸும் நான் தான் பண்ணுவேன். ஆனாலும் அதை எழுதி வச்சு அவர்கிட்ட காமிப்பேன். இது மாதிரி அவர் இருக்கும்போதே என்னை பல வகையில், ஒரு வகையில் வீட்டு குடும்பத்தையும் நான் தான் பார்ப்பேன். ஆனால் எல்லாமே அவருக்கு கணக்கு சொல்லிவிடுவேன். அதை மட்டும் உட்காந்து சாட்டர்டே சண்டேயில் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்குவார். இது இப்படி பண்ணணும். அவருக்கு தெரியாத நான் எதுவும் செய்யவும் மாட்டேன். அதனால் அவருக்கு என் மேலே அளவு கடந்த நம்பிக்கை. நம்ம கரெக்டாக பண்ணுறாங்க நம்ம மனைவின்ற மாதிரி அவருக்கு சொல்லனாலும் அவர் நடந்துக்கிற முறையில் எனக்கு தெரியும். ஒரு தடவை வீடு கட்டும்போதோ ஏதோ தெரியல, ஒரு 2 லட்ச ரூபா பேங்க்கில் எடுத்துன்னு வந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 1995 ஆமாம், 94 95 ஆமாம். வீடு ஒன்று வாங்கணும். எங்கள் நிலத்தை விற்று வீடு வாங்கி பேங்க்கில் போட்டு வச்சுருந்தோம் காசு. அந்த வீடு வந்ததுக்காக 2 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வாங்கினார். ஸ்டேட் பேங்க் வேலூர் ராஜதேட்டர் இதில் நான் போய் அப்போ தான் நான் சொல்கிறது 95னா எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்கள். மேனேஜர் மேலே யாரும்மா கூட வந்துக்கிறாங்க? யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான். நீ எப்படி அவ்வளோ காசை ட்ராப் பண்ணின்னு போவேன் அப்படி? இல்லை, ஒன்றும் பயம் இல்லை, நான் தைரியமாக சொல்கிறேன். மேனேஜர் எனக்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாரு. வீட்டில் சார் ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டாங்க, யாரும் வீட்டில் கிடையாது சார், பத்திரமா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. சரி, நான் எப்போவுமே ஒரு ஹேண்ட்பேக் அந்த காலத்துலேயே நான் பைய மாட்டின்னு கிராஸ் பண்ணுறேன். என் பின்னால் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவர் தான். அந்த காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுப்பேன், செக்யூரிட்டி மாதிரி அவர். இவர் ஏன் நம்ம பின்னால் வராருன்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு, அப்போது நான் ஒரு தடவை பார்த்து நான் பாட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு. ஒரு 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் பேங்க்குக்கு போகும்போது மேனேஜர் என்னை பார்த்து சிரித்தார். அம்மா, நீ தைரியமாக போயிட்ட, ஆனாலும் அவ்வளோ பெரிய கேஷு உன்னை பயந்துருந்தாம்மா நான் அவரை பின்னால் அனுப்பிச்சேன், நீங்கள் எதனா தப்பாக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் தைரியமாக போயிட்டேன் சார் அப்படின்னு. இது எல்லாமே என்னுடைய கணவர் எனக்கு அவர் இருக்கும்போதே கொடுத்த தைரியம். அவர் இறந்த பிறகு கூட அவருடைய இழப்பு தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சதே தவிர இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கும்போதே எல்லாத்தையுமே என் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் சொந்தக்காரர் எல்லாம் கூட சொல்லுவாங்க, எல்லோரும் அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க பார் எல்லாமே தெரிஞ்ச மாதிரினா நான் அவர் இருக்கும்போதே என்னை பழக்கப்படுத்திட்டார். அவருடைய இழப்பு தான் எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பே தவிர மற்றது எல்லாமே நான் கற்றுக்கினேன். இது பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். தைரியமாக நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.